சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் கமல்ஹாசன் இப்போ KS233 அதாவது அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கும் படத்தில் அவருடைய பங்களிப்பை ஈடுபடுத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து கமல் மற்றும் ரஜினி இருவரும் பிஸியாக அவங்கவுங்களோட அடுத்த படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. சூழல் எப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடித்த கூலி படம் சரியாக போகலை. காரணம், லோகேஷ் சுத்தமாக திரைக்கதையில் சொதப்பிட்டாரு. லாஜிக்கே இல்லாத ஒரு கதையாக எடுத்திருக்காரு. இதனால தான் படம் கிட்டத்தட்ட மோசமான விமர்சனங்களை பெற்றது. ஆனாலும் 500 கோடி போட்ட பணத்தை எடுத்து ஒரு லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து கமல் மற்றும் ரஜினி இருவரும் இணைய போகிறதாகவும் இந்த படத்தை கேங்ஸ்டர்ஸ் கதைகளை கொண்டதாக இருக்கும் எனவும் அதை லோகேஷ் தான் இயக்க போகிறார் என சமீபத்தில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் இல்லை அப்படின்னு ரஜினி ஒரு பக்கம் பேட்டியில் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கமல் மௌனம் காத்துட்டு வராரு. கமல்ஹாசன் லோகேஷ் கிட்ட நீங்கள் படத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுற வேலையில இறங்குங்க, தொடர்ந்து நல்ல கதையை எழுதுங்க, அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் ரஜினி கிட்ட சொல்லி ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தனியான இடத்தையும் கொடுத்து அந்த இடத்துல கதை எழுத சொல்லியிருக்காராம். இதனால் லோகேஷும் ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படத்துக்கான கதையை எடுத்துகிட்டு இருக்காராம். இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் ஓகே சொல்வாரா அப்படின்றது பெரிய விஷயமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் KS ரவிக்குமாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் உள்ளே வரப்போகிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ரஜினி மூலமாக KS ரவிக்குமார் வருவார் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் KS ரவிக்குமார் ரஜினி கமல்ஹாசன் இருவரையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவர். ஏன்னா 2 பேரையும் வச்சு படம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹை பட்ஜெட்டில் ரஜினி கமல்ஹாசனை இயக்க தகுந்த ஆள் யாருன்னா அது கண்டிப்பாக KS ரவிக்குமார் தான் என சொல்லப்படுது. கடைசியாக ராணா படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் ரஜினிகாந்துக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போனதுனால அந்த படத்தை கைவிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனை வச்சுமே ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதா சொன்னார். கடைசியில் அவருக்கான நல்ல கதை கிடைக்காததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. தொடர்ந்து இப்போ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராரு KS ரவிக்குமார். எப்படியாச்சும் தன்னுடைய கடைசி படத்தை ரஜினி கமல்ஹாசனை வச்சு எடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆயத்தமாக இருக்கார். ஆனால் இதற்கான சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சு வருமா என்பது சந்தேகம்தான். தொடர்ந்து லோகேஷ் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாருன்னு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ்